கனடாவுக்கு கல்வி கற்பதற்காக சென்ற 50,000 மாணவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லி கனேடிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்குது. இந்த மாணவர்கள் காணாமல் போனமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கனேடிய அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த மாணவர்கள் யார் யார், இந்த மாணவர்கள் எப்படி காணாமல் போனார்கள் என்ற விவரங்களையும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இளைய மகனான பாலச்சந்திரன் அவர்களின் மரணம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் புதல்வரான நாமல் ராஜபக்ச அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து தொடர்பிலையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த சேனலை இப்பயும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனடா மற்றும் லண்டன் போன்ற நாடுகளுக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் படிப்பதற்காக செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதிலேயும் குறிப்பாக கனடாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்தியர்கள், இலங்கையர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் படிப்பதற்காக வருடா வருடம் படையெடுக்கின்றார்கள். கனேடிய அரசாங்கமும் வருமானத்தை நோக்கமாக கொண்டு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இந்த மாணவர்களுக்கு பட்ட படிப்புகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குது. இதன் காரணமாக அந்தந்த யூனிவர்சிட்டியால் கோல் பண்ணப்படுகின்ற பட்டப்படிப்புகளுக்கு தேவையான அடிப்படை தகமைகளை கொண்டுள்ள மாணவர்கள் அதற்காக விண்ணப்பித்து வருடா வருடம் இந்த பட்டப்படிப்பினையோ இல்லாட்டி இதர கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கனடாவை நோக்கி செல்கின்றார்கள். அந்த வகையில் கனடாவுக்கு வந்த 50,000 மாணவர்களை இதுவரைக்கும் காணவில்லை அப்படின்னு சொல்லி கனேடிய அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. கனடாவுக்கு வருகின்ற மாணவர்கள் அந்த நாட்டுக்கு வந்தால் அந்த யூனிவர்சிட்டியில் பதிஞ்சு அந்த யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் கனடாவுக்குள்ள அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பதிவு செய்த யூனிவர்சிட்டியில் எந்த விதமான கற்றல் நடவடிக்கைகளையும் தொடரவில்லை, பதிவுகளையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்படி மேற்கொள்ளாமல் கனடாவுக்குள்ள வந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்படி காணாமல் போனவர்கள் தொடர்பாக கனேடிய அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த விசாரணைகளில் ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. இந்த மாணவர்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. அந்த அடிப்படையில் கனடாவில் இருந்து இலகுவாக செல்லக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா காணப்படுது. என்ன சொன்னால் போர்டர் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. கனடாவுக்கும் இதுக்கும் இடையில நிலப்பரப்பால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்குது. இதனால அந்த போர்டரை இலகுவாக கடக்கிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தான் இந்த மாணவர்கள் களவாக அமெரிக்காவுக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்போது புள்ளி விவரங்கள் கூறுகிறது. அந்த அடிப்படையில் 5.4% மாணவர்கள் இதில் இந்தியர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த இந்தியர்களும் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு தப்பி சென்றதாக இப்ப கனடிய அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த நாடுகள் இந்த புலமை பரிசில் திட்டங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கல்வி நடவடிக்கை திட்டங்களாக இருக்கட்டும், ஏனைய மாணவர்களுக்கு வழங்குறது அதாவது ஏனைய நாட்டு மாணவர்களுக்கு தங்களுடைய நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டுறதை நோக்கமாக கொண்டுதான் அவர்கள் வழங்குகின்றார்கள். ஆனால் இப்படி வருகின்ற மாணவர்கள் அந்த நாட்டின் சட்டங்களை மதிக்காம வேறு நாடுகளுக்கு செல்வதால இந்த நாடுகளுக்கு மற்ற நாடுகளால் ஒரு அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இப்ப ஏற்கனவே கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில ஒரு பனிப்போர் அப்படி இருக்கண்டே சொல்லலாம். என்ன சொன்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஒரு பனிப்போர் ஆரம்பித்திருக்குது. இந்த வரி தொடர்பில் அவர்களுக்கு இடையில பாரிய முரண்பாடு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. இப்ப கனடாவுக்கு மாணவர் விசாவில் வரும் மாணவர்களும் களவாக அமெரிக்காவுக்கு வருகின்றார்கள் அப்படின்ற விடயம் அமெரிக்க அரசாங்கத்தாலேயும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஒரு பாரிய அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி உலக நாடுகளுக்கு இடையில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாகவும் இந்த கல்வி நடவடிக்கைகளுக்காக செல்கின்ற மாணவர்கள் தப்பித்து வேறு நாடுகளுக்கு செல்கின்றமையும் காணப்படுது. அந்த வகையில் தான் கனடாவில் இருந்து பெரும்பாலான மாணவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருப்பதாகத்தான் தற்போது அந்த நாட்டின் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குது. யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதியில் விடுவிக்கப்படாத பலாலி தையட்டி பகுதியில் ஒரு விகாரை, திஸ்ஸ விகாரை அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்டது. இந்த விகாரை மக்களினுடைய பூர்வீக காணியில தான் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த விகாரை அமைக்கப்பட்ட நிலங்களுக்குரிய மக்கள் அதற்குரிய ஆதாரங்களான தங்களுடைய காணி உறுதிகளுடன்
பல காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. கடந்த அரசாங்கங்கள் எதுவுமே இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து எந்த விதமான முனைப்புகளும் காட்டவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட நல்லாட்சி அரசாங்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது. அந்த காலப்பகுதியில் கூட இந்த விகாரையை அகற்றி அந்த காணிகளை மக்களுக்கு கொடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளும் வந்து மேற்கொள்ளப்படவில்லை. அந்த மக்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டு வரதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மக்களுக்கு ஒரு பலமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் அந்த திஸ்ஸ விகாரையில் வழிபாடுகள் நடக்கின்ற அந்த நேரத்தில் இந்த விகாரைக்கு செல்லுகின்ற பாதையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்ற இந்த வேளையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் வந்து இந்த திஸ்ஸ விகாரையினுடைய காணிகள் வந்து மக்களினுடையவை, அந்த மக்களினுடைய காணிகளை வந்து நிச்சயமாக நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினராகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து மாற்று காணிகள் கொடுத்தால் போதுமானது, இந்த விகாரையை வந்து அழிக்க வேண்டிய தேவையில்லை, எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன, இந்த விகாரையை அழிக்க கோருவது வந்து ஒரு தவறான விடயம் அப்படி என்று சொல்லி கருத்து தெரிவித்திருந்தார். அது சமூக வலைத்தளங்களில் ஒரு பாரிய எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஆளுநர் அவர்கள் கூட தான் இந்த மக்களுடன் கலந்துரையாடியதாகவும் அந்த மக்களின் கோரிக்கை அந்த காணிக்கு பதிலாக புரிதொரு காணி தந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கு சொல்லியிருந்தார். உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பில் ஆராய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த கூட்டம் நிறைவடைந்ததற்கு பின்னர் இந்த மக்களினுடைய எதிர்ப்பு வந்து வலுவடைய ஆரம்பித்திருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த மக்கள் தற்போது சொல்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் மாற்று காணிகள் எதனையும் பெறுவதற்கு யாரிடமும் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் இந்த மக்களினுடைய தற்போது வெளிப்படுத்தப்படுகின்ற விடயமாக இருக்குது. இதன் காரணமாகத்தான் தற்போது இந்த போராட்டம் வந்து ஒரு வலுவடைந்த ஒரு போராட்டமாக மாறி இருக்குது. இந்த மாதம் வந்து இந்த போயா தினத்திலையும் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து வலுவடைந்திருக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மக்கள் தங்களுடைய காணிகளை தங்களுக்கே மீண்டும் வழங்க வேண்டும் என்பதாகத்தான் அமைந்திருக்குது. உண்மையிலேயே இது மக்களுடைய காணி. ஒரு கட்டடம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்தந்த பிரதேச சபையோ நகர சபையோ மாநகர சபையோ வந்து அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் இந்த திஸ்ஸ விகாரை வந்து எந்த விதமான அனுமதிகளும் பெறப்படாமல் கட்டப்பட்ட ஒரு சட்டவிரோதமான கட்டடம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டிருந்தது இந்த சட்டவிரோத திஸ்ஸ விகாரையை வந்து அமைக்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லை, தடை விதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் மீறி இராணுவத்தினருடைய பாதுகாப்பின் மத்தியில் இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டு அது தற்போது சிங்கள மக்களால் வழிபாட்டு ஸ்தலமாக வந்து வழங்கப்படுகின்றது. இது மக்களினுடைய காணி. இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய கோரிக்கையாகவும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழுகின்ற மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. 2009 ஆண்டு இறுதிக்கட்ட போர் நிகழ்ந்த வேளையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய இளைய மகனான பாலச்சந்திரன் அவர்களுடைய ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருந்தது. அதாவது அவருடைய உடலின் பல்வேறு பகுதிகளிலேயும் வந்து குண்டுகள் துளைக்கப்பட்டு அவர் இறந்து கிடந்த காட்சி உலகையே உலுக்கிய ஒரு விடயமாக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு சிறுவனை வந்து ஒரு போர் நடைபெற்ற இந்த வேளையில் சுட்டு கொன்றமை வந்து பலராலையும் கண்டித்த ஒரு விடயமாக வந்து இருந்தது. இது தொடர்பில் அப்போது இருந்த இராணுவ அதிகாரிகளோ அல்லாட்டி யாருமே வந்து எந்த விதமான கருத்துக்களையும் வந்து தெரிவிக்கவில்லை. பிரபாகரன் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய அமைப்பின் தலைவர், அவர் ஒரு பயங்கரவாதி, அவருடைய மகனும் பயங்கரவாதி என்று சொல்லி அப்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பில் ஆட்சியாளர்கள் வந்து அந்த நேரத்தில் எந்த விதமான கருத்துக்களையும் வந்து தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள், இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய மகன், இவர் தற்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பாலச்சந்திரன் அவர்களுடைய மரண புகைப்படத்தை பார்த்த தந்தை வந்து மிகுந்த துக்கத்தில் இருந்தார். அவர் எப்போதும் அப்படி ஒரு அப்செட்டான நிலையில் இருந்ததில்லை. முதலாக இதற்காக அவர் மிகவும் வந்து ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு கருத்தினை வந்து சொல்லியிருக்கிறார். இது
ஒரு சில வேளை வருகின்ற அரசியல்ல தாங்கள் நிலைத்து நிற்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து அப்படி என்று சொல்லியும் தற்போது மக்களால் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இது ஒரு மிகவும் அவர்களுடைய மனதை உலுக்கிய விடயமாகத்தான் இருந்தது. இது தொடர்பில் தான் நீதியான விசாரணைகள் வேண்டும், மக்கள் இறந்த மக்களுக்காக நீதியான விசாரணைகள் வேண்டும் என்று சொல்லி நிறைய காலமாகவே மக்கள் போராட்டங்களையும் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களும் இது தொடர்பில் மிகுந்த அக்கறையுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கேக்க இப்ப மஹிந்த ராஜபக்சவினுடைய மகனான நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்படி பாலச்சந்திரன் அவர்களுடைய மரணம் தொடர்பில் சொன்ன கருத்து இப்போது மிகவும் பிரபல்யமான ஒரு விடயமாக மாறி இருக்குது. உண்மையிலேயே இவர் என்ன நோக்கத்துக்காக இவர் இப்படி சொன்னார் என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் தான் மக்களால் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.